நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரியன்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, அவங்களே அவங்கள கொட்டு வச்சுக்கிட்டாங்க. கொட்டு வச்சுக்கிட்டாங்க. சாட்டையால் அடிக்கப்பட்டது, கொட்டு எல்லாமே என்ன வேணா சொல்லலாம். எப்படிடா அப்படி இருக்காங்க அவங்க. என்ன சொல்ல, அணில்கள் தாக்கப்பட்டன. அணில்களை உயர் நீதிமன்றம் கடிச்சு வச்சிருச்சு, அணில்களை பிடித்து கட்டி வச்சிருச்சு அப்படின்ட்டு என்ன வேணா பேசலாம். சரி, மேட்டருக்குள்ள போவோம். என்ன அப்படின்னா, திருச்சியில போன வாரம் நடந்த பேரணி அதென்ன பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மாநில மாவட்டம் என்னென்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணானுங்க. பஸ்ஸை சுத்தி ஜாம்பி ஷூட் ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஷூட் வந்து பண்ணப்ப நிறைய பொது சொத்துக்கள் நிறைய பேரு ஒரு பொதுமக்களோட வீட்டு மேல நின்னு, கூரை மேல நின்னு, எம்ஜிஆர் உங்களோட சிலை அந்த கூண்டு மேல நின்று அட்ராசிட்டி பண்ணது, மரத்து மேல ஏறினது, பொது சொத்தை டேமேஜ் பண்ணது, ஏர்போர்ட் உடைச்சது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. சொல்லுங்க, நிறைய எதிர்பார்க்குறோம். வேற என்ன பண்ணது? தாரை உடைச்சது, தார் ரோட்ல இருந்து தாரை எடுத்தது, அந்த இது பேரிகார்ட் எல்லாம் வந்து நொறுக்குனது, இதெல்லாம் வந்து பாத்துட்டு இவங்களே சும்மா இருந்திருக்கலாம். தேவையில்லாம போய் எங்களுக்கு அடுத்த வாட்டி இது இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ போட்டு, ஏன்டா நீ போய் எல்லாத்தையும் உடைப்ப. தெளிவா சொல்லுங்க, எங்க தலைவருக்கு ஃபுல்லா கொடுத்துருங்க, எங்களுக்கு நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்ட கேஸ் அது. எங்களுக்கு வந்து ஃபுல் இது கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து உடைச்சிட்டு போயிருவோம். ஊரை வந்து ஒரு உழவு பார்த்துட்டு போயிருவோம். உழவு பாக்குறது நம்ம ஊர் சைடு சொன்னா, நீ நல்லா உழவு வேலை பாக்குறது, நீங்க உழவு வேலை பார்த்தது தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்ப அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயினான விஷயம், இனிமேல் இந்த மாதிரி நடந்தால், நீங்க இப்படி பெர்மிஷன் கேக்குறீங்களா, இப்படி நடந்தா உங்ககிட்ட வசூலிக்கப்படும், அபராதம் வசூலிக்கப்படும். மெயினா மேட்டர் இருக்குங்க. என்னன்னா, அந்த இதுக்கு லிஸ்ட் போட்டு அபராதம் வசூலிக்கப்படும். ஏதோ இங்க சென்னையில உடைச்சாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. அவங்க மேயர் கிட்ட கேட்கும்போது கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திருச்சியிலையும் பண்ணிருக்காங்க. இப்ப இதுக்கும் கவர்மெண்ட் ஏத்துக்குச்சு அப்படின்னா, இவங்க பண்ற எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஏத்துக்கும். ஆனா இவங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலன்னு போய் கேஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. சரி, கோவப்படாதீங்க, ஆதங்கப்படாதீங்க. உண்மையிலே இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க, ஆபத்தை உணராத இளைஞர்கள் டிரான்ஸ்ஃபார்மத்துல ஏறுறாங்க, கிணத்துக்குள்ள நீந்திக்கிட்டே தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு கிளம்பி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு கார்டு போட்டுருக்காங்க. நியூஸ் கார்டு என்ன போடுறாங்க, மக்களை பாத்துக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு தலைவர்னால ஒரு இதை ஒருங்கிணைக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு உங்களுக்கு கூட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. நீ தலைவரா அதான் சொல்லியிருக்காங்க. நீ தலைவராக இருந்தால் நீ வந்து பஸ் மேல ஏறி நின்று பேசணும், நீ முடிவு பண்ணிட்டேன்னா அதே பஸ் மேல நீ வந்துட்டு போய் நின்னுட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங் எப்படி நடத்துவோம்னு ஒரு ஐடியா பண்ணுங்க. இனிமே வந்துட்டு உருப்படியா மீட்டிங் நடத்துங்க, யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க, கடிச்சு வைக்காதீங்க, துரத்தி வேற மீட் பண்ணாதீங்க. அவங்களோட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பக்கத்திலேயே மேல ஏறாத நண்பா அப்படின்னு கீழே போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேல ஏறாத நண்பா அப்படின்னு. அதே மாதிரி போன மீட்டிங்ல கரண்ட் பிரச்சனையை பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு பூரா கரண்ட் வச்சு விடணும், ஆஸ்பத்திரி கூட்டி போய் அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு வந்திருக்கு. இன்னொன்னா, நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து நம்ம என்னைக்குமே வந்து இது பண்ணக்கூடாது. நீ வேற அந்த கார்டுக்கு எல்லாம் போய் பார்த்தேன், ட்விட்டர்ல பார்த்தா அவன் என்னென்னமோ திட்டி வச்சிருக்கான். ரொம்ப பிடிச்சது, நீதிமன்றமே என் தளபதியை பார்த்து பயப்படுகிறது. தளபதிக்கு நீதிமன்றத்துக்கு என்ன சம்பந்தம் இருந்துங்கடா கொஞ்சமாவது. நீதிபதி வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர், நீதிபதி சரியில்லை. இன்னும் நிறைய பேசிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை, ஆளுங்கட்சி கவுன்சிலர்மாக்கு பிரச்சனைனா அந்த காமெடி மாதிரி நானே எனக்கே ஒரு பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆளுங்கட்சி. இதுல அப்படியே போயிட்டு இருக்கும் போது விஜய்க்கு நல்ல பதிலடி, நீங்க இனிமே தப்பு பண்ணக்கூடாது, இனிமே இப்படி அடுத்த வாரம் நீங்க இந்த மாதிரி எதனா உடச்சு கிடைச்சு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட பினான்சியலா நாங்க பேச வேண்டியதா இருக்கும். நீங்க மாநாட்டுல உடச்சுக்கங்க, மாநாடு போட்டு சேர உடச்சுங்க, கான்ட்ராக்ட் கார பஞ்சாயத்து பண்ணிக்கங்க. இது ரைட், பொது சொத்தை இது பண்ணக்கூடாது. ரைட், விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஆனா கோர்ட் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டீங்க. பெரிய இடம்னா அப்படி பஞ்சாயத்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா என்ன சொல்லிருக்காரு, அந்த காரில் இப்படி கைய வச்சுட்டு மூடிட்டு போனதுக்காக ஊர் பூரா அவங்க கட்சிக்காரங்களே ட்ரோல் பண்ணது எடப்பாடியாக்கு சின்னதா. அவர் என்னதான் சொல்லிருக்காரு அதுக்கு? இது அவர் ஃபர்ஸ்ட் அழுதுட்டாரு. அழுது தன்னைத்தானே ஒரு மாதிரி மனசுக்குள்ள நோகி, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு கதனதெல்லாம் கேட்டுச்சு. நான் ஆட்சி பொறுப்பேறும் போது உங்க ஊடகம் கூட தானே பேசுனீங்க, எல்லாரும் இருந்தானே எவ்வளவு பண்ணீங்க. ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே பண்ணலையே. 3 மாசத்துல இருக்கு, 4 மாசத்துல, 6 மாசத்துல ஆட்சி இழந்துருவார் அப்படின்னு எல்லா எதிர்கட்சியும் சொல்லும்போது இந்த ஊடகமும் அதுதானே பிரதிபலிச்சிங்க. ஒரு விவசாயி வந்திருக்காரு, பரவாயில்ல, நல்ல ஆட்சி புரிவார்னு ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணீங்களா? ஒரு விவசாயி மகன் நான் முதலமைச்சர் ஆனப்ப யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? நீங்க பண்ணீங்களா? இல்ல அவங்க தான் பண்ணாங்களா? நான் மட்டும் தானே நின்று. நீங்க கட்சிகளுள்ள விவசாயம் பாத்தீங்க, வெளியே விவசாயம் பாத்தீங்க. விவசாயங்கிறது உங்க பூர்வகுடி தொழில் வைங்களேன், அதை விடுங்க. அவர் என்ன சொல்றாரு, கார் கிடைக்கலன்னு நான் ஒரு கார்ல போனேன் அப்படிங்கிறாரு. பென்ட்லி தான் உங்களுக்கு கிடைக்குமா? வேற சின்ன தண்டி கார்லாம் இன்னும் வளரல, பென்ட்லி தான். டெல்லினால வேற கார் கிடைக்காம அந்த கார்ல போயிட்டேன்.
அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு வேர்த்துச்சாமாப்பா பாவம். வேர்த்துச்சுன்னா ரைட்டு, நீங்க எப்படி மூடுனீங்க ரைட்டு, உள்ளுக்குள்ள உங்க மகனும் யாரோ சொன்னாங்க, மகனானு தெரியல, பார்த்தா தொழிலதிபர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப. அவர் எதுக்கு மூடினாரு? ம். அப்ப அவரும் மூடக்கூடாதுல்ல. ஆமா. உங்களுக்கு வேர்த்துச்சு, அவருக்கும் அதே நேரத்துல பென்ட்லிக்குள்ள இல்ல, வேர்த்துச்சுன்னா நம்ம இப்படி துடைப்போம். அவரோட இதுல பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் இப்படி பின்னாடி வரைக்கும் போயிருக்கு. இப்படி தொடச்சிட்டு இருந்தாருப்பா. ஓ அப்படி ஓ சரி சரி. இங்கிட்டு தானே ஃபோக்கஸ், கெடுத்த கேமரா வச்சு எடுக்கிறாங்க, இங்கிட்டு தொடச்சிட்டு இதுல இருந்தாரு. என்னன்னா இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏன் இது எப்படிப்பா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அமித்ஷாவை இவங்க உடனே இங்க மீடியா குழுப்புறோம், ஏன் எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார், அமித்ஷாவை சந்தித்தது நோக்கம் என்ன? அது அவருக்கே தெரியாதுங்க. இல்ல மேல வந்து கூப்பிட்டு தம்பி ஒழுங்கா இருக்கணும், எலெக்ஷன் டைம் தப்பிச்சு ஓடிடக்கூடாது, இந்த கடைசியில கூட்டு நீட்டு விளையிடக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் டீல் பேசிருக்கலாம்னு வையேன். சிவி சண்முகத்துக்கு என்ன வேலை? போதையின் கொடுமையை பாருங்கள் அப்படின்னா டெல்லியில ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் இல்ல, அதான் இங்க இருந்து கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு போதையின் கொடுமையை பாருங்கள் அப்படின்னு. விழிப்புணர்வு நாங்க ரொம்ப நாளா அந்த வச்சிருக்கோம் அப்படின்னு. ரைட்டு, இப்படி எடப்பாடி நின்னுட்டு என் சொந்த கட்சிக்காரங்க என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, நாங்க அவருக்காக வாழ்ந்திருக்கோம், இவருக்காக வாழ்ந்திருக்கோம், இவருக்காக வாழ்ந்திருக்கோம், இவருக்காக வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கட்சியில நான் பட்ட பாடு என்ன, நான் விதைத்த விதை என்ன, எவ்வளவு வேத்த நான் என்னென்ன பண்ணி இங்க வந்திருக்கேன், கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து நிக்கிறேன், நீங்க வந்து என்னைய மதிக்கவே இல்ல, நான் போய் கார்ல போய் மூடிட்டு வந்தது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் கட்சிக்காரங்களே என்னை காரித்து போறாங்க, துப்பதான் செய்வாங்க, சும்மாவா என்ன பேசுறோம்னு வெளியே சொல்றது கிடையாது. சரி, நல்ல அரசியல்வாதி நேத்து சொன்ன மாதிரி, நேத்து சொன்னோம்ல, நின்று வெளியே நின்று அமித்ஷாவை பார்த்தேன், அமித்ஷா கையசைத்தார், கட்டி பிடித்தார், எனது காதில் தமிழ்நாடு உண்டான் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி பீகார் ஓட்டுகளை வாங்க பார்க்கணும். இன்னும் நம்ம அரசியல் சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, சரி முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கட்சி போச்சு மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நானும் மதுரக்காரன் தான்டா.